What do we do with this guy? Just come. ஸ்ரீனிவாஸ் சுஜாதா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு சரண்யா மற்றும் சுனந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அதில் 2வது மகள் சுனந்தாவுக்கு கடந்த ஜனவரி 20ஆம் தேதி திருமணம் முடிஞ்சிருக்குது. அவங்க ஆகாஷ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் தன்னோட மகள் சுனந்தாவோட திருமண ஃபோட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணின ஸ்ரீனிவாஸ், என்னோட சின்ன குழந்தை சுனந்தா இப்போது ஆகாஷ் அப்படிங்கிற அழகான பையனை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பலருமே வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஒரு பாடகராக மட்டும் இல்லாமல் பல இசை நிகழ்ச்சிகளுக்கு நடுவராகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பாடகி சுஜாதா மற்றும் உன்னிகிருஷ்ணன் கூட இவங்களும் நடுவராக இருந்து வந்திருக்கிறாங்க. அதுலேயும் கண்டஸ்டன்ட் பண்ணுற எந்த குறையாக இருந்தாலும் கண்டஸ்டன்ஸோட மனசு கோணாதபடி சிரிச்ச முகமாகவே சுட்டிக்காட்டி பலரோட நன்மதிப்பை பெற்று வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் பாடகர் ஸ்ரீனிவாஸ்க்கு கடந்த 2017ஆம் ஆண்டு அனைவருக்கும் பிடித்த டச்சுக்கான விஜய் டிவியோட தொலைக்காட்சி விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஸ்ரீனிவாஸ்க்கு சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூத்த மகள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கடந்த 2000 நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த தெனாலி அப்படிங்கிற படத்தில் ஆலங்கட்டி மலை அப்படிங்கிற பாடலை ஏஆர் ரஹ்மான் இசையில் முதலாக பாடி திரைத்துறையில் பாடகியாக ஸ்ரீனிவாஸ் மகள் சரண்யா அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து அவங்க பல ஹிட் பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீனிவாஸோட சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாசமுத்திரம் தானா. இவங்க 1959 பிறந்திருக்கிறாங்க. குழந்தையாக இருக்கும்போதே இவங்களை அறியாமலே இவங்க பாட்டு பாடுறதுல ஆர்வமாக இருந்தாங்களாம். இந்த நிலையில தான் இவங்க முதல் முறையாக 1998 உயிரே அப்படிங்கிற படத்தில் என் உயிரே அப்படிங்கிற பாடலில் சுஜாதா மோகன் கூட பாடியிருக்காங்க. அதை தொடர்ந்து பல திரைப்பட பாடல்களை இவங்க பாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெற்றோர் சம்மதத்தில் திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சான். இந்த மாதிரி நேரத்தில் தன்னோட மனைவி தனக்கு கொடுத்த ஆதரவுனால தான் தன்னால் தொடர்ந்து இந்த பயணத்தை தொடர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்ச ஸ்ரீனிவாஸ் அவங்களோட மகளுக்கு பிடிச்ச ஆகாஷ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.